ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கம்னரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவங்க வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி குறி வைக்கிறீங்களோ அதை அம்மா வந்து அப்படியே சொல்லி அதுக்கு தீர்வும் கொடுப்பாங்க. அம்மா சொன்ன கதை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா வந்து என்னடா காலையில் விடியுது அப்புறம் நைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேனா. வரும்போது கொஞ்சம் சாப்பாடு வந்து அவன் வந்து காட்டுக்குள்ள இருந்தனால பழமும் அந்த தண்ணி மட்டும் கொண்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெளியில் வந்தது அவனுக்கு ஒரு விகாரமாக தெரிஞ்சிருக்குது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரு அது இதுன்னு ரோட்டில் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு இருந்திருக்கு. என்ன இப்படி இருக்குது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்திருக்கப்ப அது கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு அது பழமும் தண்ணியும் தீர்ந்துருச்சு. அப்போ பார்த்துருக்கேன் என்னடா நம்மளுக்கு வந்து பழமும் தண்ணி தீர்ந்துருச்சு. இதுக்கடுத்து அடுத்த சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியலை. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கேன், உட்காந்து ஒரு மரத்தில் நிழலில் உட்காந்துட்டுருக்கப்ப எதிர்த்தாப்பில் ஒரு உள்ளே போகிறாங்க வர்றாங்க. எனக்கு அது என்னன்னே தெரியலை. சரி இது என்ன இடம் போகிறாங்க, நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்பி வந்துடுறாளேன்ட்டு அவன் கிட்டே போய் பார்த்துருக்கேன். அங்கே எல்லோரும் உள்ளே போயிருக்கப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அது வந்து கோவில், நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவனுக்கு வந்து அது ஒன்றும் புரியலை. புரியாமல் இருக்குமே உள்ளே போயிருக்கேன். பக்கத்தில் சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவள்கிட்ட போய் என்னன்னு கேட்டிருக்கேன். நம்ம என்ன தெய்வத்திட்ட கேட்குறோமோ அதை நமக்கு அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க. இவன் உடனே என்ன பண்ணியிருக்கேன், சாமி எனக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழித்ததும் என்ன பண்ணியிருக்காங்க, நட சாத்தணும் எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. வெளியில் வந்ததுமே என்னடா கேட்டதும் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சாமி, ஆனால் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்து கண்ணை மூடி என்னடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பிள்ளை மனுஷ ரூபத்தில் வந்து தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்குது. உடனே அவன் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பழமும் தண்ணியும் வேணும் சாப்பிட அப்படின்னு கேட்காம சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிருச்சு. அது மறைஞ்சிட்டு தெய்வம் வந்து குழந்தை ரூபத்தில் வந்த தெய்வம் மறைஞ்சு போய் எடுத்துகிட்டு வந்து பழமும் தண்ணியும் கொடுத்துருக்கு. உடனே இவன் வாங்கி வாங்கிட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். என்ன அங்கே உள்ள வந்து தெய்வம் வந்து கல் வடிவம் மாற்றிருக்கும் தெய்வம். அங்கே தானே கேட்டோம், ஆனால் நம்ம மாதிரி மனுஷ பிள்ளை தானே கொண்டாந்து கொடுக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். உடனே டக்குன்னு வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த குழந்தை வந்து கல்லாக மாறிடுச்சு. உடனே எனக்கு பெரிய அதிசயம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து தெற்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் ஒரு மனசில் நிம்மதி இல்லாத எங்கே போகிறதுனே அவங்களுக்கு தெரியாது. எங்கே போனால் நமக்கு சரியாகும் அப்படின்னு தெரியாமல் வந்து தெற்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் போகிறவங்களுக்கு திக்கிட்டு நின்றவங்களுக்கு தெய்வமே கெதி அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு வறுமையும் கஷ்டமும் இருக்கிறப்ப நம்ம மனுஷல்கிட்ட கேட்போம். ஆனால் ஒரு சிலர் உதவி செய்கிறவங்களுக்காக ஒருத்தவங்க வந்து அவளுக்கு என்ன நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு போகிறவங்களுக்காக நம்ம வந்து தெய்வத்திட்ட போய் முறையிட்டால் அவசியம் இந்த ஆத்தா ஐஸ்வரி நத்த மாரியம்மா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை கொடுப்பா. எங்கள் அம்மா சொன்ன கதை.